ரெஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. காஞ்சிபுரம் மாநகராட்சி திமுக மேயருக்கு ஆதரவாக ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அறையில் அமர்ந்து கவுன்சிலர்கள் போராட்டம். இரண்டாவது நாளாக மாமன்ற உறுப்பினர்களின் தொடரும் போராட்டம். மாநகராட்சி ஆணையரின் தரையில் அமர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக, அதிமுக, பாமக, காங்கிரஸ், தமாக, சுயேட்சை என மொத்தம் 51 மாமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக, பாமக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மட்டுமல்லாது திமுக கட்சியினரே மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். மேலும் மாமன்ற கூட்டங்களை புறக்கணித்து வெளிநடப்பும் செய்த நிலையில் பல்வேறு திட்டங்களுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியாமல் போனது. இதனிடையே கடந்த ஜனவரி மாதம் முதல் மாமன்ற கூட்டமானது நடத்தப்படாமல் தற்போது வரை இருந்து வருகிறது. மேலும் அண்மையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து திமுக மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்திட திமுக உள்ளிட்ட 33 கவுன்சிலர்கள் மனு அளித்திருந்தனர். அதே போன்று மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனிடமும் அது தொடர்பாக மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் வருகின்ற 29ஆம் தேதியன்று திமுக மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக மாநகராட்சி அலுவலகத்தில் கூட்டமானது நடைபெற உள்ள நிலையில் நேற்று திமுக மேயருக்கு எதிராக 33 எதிர்ப்பு மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக ஒன்று சேர்ந்து மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. அதனைத் தொடர்ந்து ஏராளமான போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டனர். குறிப்பாக மாமன்ற கூட்டம் நடத்தப்படும் கலந்து கொண்ட மாமன்ற உறுப்பினர்களின் வருகையை அதற்கென உள்ள வருகை பதிவேட்டில் பதிவு செய்யப்படும். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி அன்று நடத்தப்பட்ட மாமன்ற கூட்டத்தில் மேயராக எதிராக போர்க்கொடி தூக்கிய எதிர்ப்பு மாமன்ற உறுப்பினர்கள் அக்கூட்டத்தை புறக்கணித்து இருப்பதாக தெரிவித்து வெளிநடப்பு செய்திருந்த நிலையில் அன்றைய தினம் நடத்தப்பட்ட மாமன்ற கூட்டத்திற்கு வருகை பதிவேற்றில் மாமன்ற உறுப்பினர்கள் வரவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து திமுக மேயருக்கு ஆதரவாக ஒருதலைபட்சமாக மாநகராட்சி ஆணையர் செயல்படுவதை கண்டித்து எதிர்ப்பு மாமன்ற உறுப்பினர்கள் தற்போது மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனைத் தொடர்ந்து நள்ளிரவிலும் அவர்களது போராட்டத்தை கவுன்சிலர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். பந்தல் அமைத்து இரவில் அங்கு உணவருந்தி மாநகராட்சி அலுவலகம் வளாகத்தில் உள்ள பாயை போட்டு உறங்கி விடிய கவுன்சிலர்கள் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இரண்டாவது நாளாக இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் 33 கவுன்சிலர்கள் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள தரையில் அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ். மாநகராட்சியை விட்டு வெளியே போக உறுதுணையாக இருக்கும் ஆணையரே ராஜினாமா செய். நிரூபித்து காட்டு உங்கள் மெஜாரிட்டியை நிரூபித்து காட்டு. பதில் சொல் கணக்கு பார்த்து பதில் சொல். கொஞ்சம் கையா கொஞ்சம் வைடு கொஞ்சம் சரி சார், வரவில்லைன்னு எழுதிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் எழுதினா மட்டும் காமிச்சிருங்க சார். இப்ப பிரஸ் மீடியா அதுக்கு முன்னாடி காமிச்சிருங்க சார். ஏன் சார் இது பெரிய மோகன் வந்து